நீங்கள் பாருங்கள், புதன்கிழமை அன்றைக்கி என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. ஒரு வாரமாக 10 நாளாக மீன் மேலே ஆசை. 10 இல்லை, ஒரு 2 வாரமாக. காரப்பொடி ரொம்ப கோல்டாக இருக்குது, சளி பிடிச்சி ஒன்றுமே முடியலை. ஒரு 10 நாளாக அப்படி அவஸ்தைப்படுறதுனால இந்த காரப்பொடி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது குழம்பு வச்சுக்கலாம். இது இறா வந்து ஒரு 150 ரூபா, அரை கிலோ விட கம்மி, ஒரு 300-400 கிராம் இருக்கும். அடுத்து இந்த வாழை மீன் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு. இது எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள். 150 ரூபா. நல்ல பாம்பு மாதிரிக்குது. ஓகேங்களா, 150 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ், மணி 1 மணி ஆகும்போது பாதி சமையலை முடிச்சுட்டு கடைக்கு போய் வந்தால் ரைஸ் ரெடி ஆகிடுக்கு. அடுத்து இங்கே ஒரு முட்டை என்னோடய பொண்ணுக்காக அவிச்சு வச்சுருக்கேன். அந்த மாதிரி என்னமோ பண்ணி சாப்பிடுவாங்களாம் ப்ரெட்டில். அடுத்து இங்கே ரசம் வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வந்து கீரை தண்டு, முளைக்கீரை தண்டு, அரைக்கீரை தண்டு, அப்புறம் வந்து பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணி வீட்டிலேருந்து கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து இங்கே மோர், தயிர். அடுத்து இங்கே வந்து முட்டை வந்து வறுத்து வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வந்துட்டு பூண்டு மிளகு வச்சு அரைச்சி நல்லா காரப்பொடி மீன் குழம்பு தான் பண்ணிகிட்ருக்கேன். அவசரமாக வந்து ஆஞ்சி இப்போ தான் மீன் போட்ட ஒரு 2 நிமிஷம் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் ஆஃப் பண்ண வேண்டியது தான். இதிலே கொஞ்சம் வந்து மீன் போடாமல் எடுத்து வச்சுருக்கேன் பையனுக்கு சாப்பிட்றதுக்கு. டின்னர் பாக்ஸ் 2 சப்பாத்தி, முட்டை, இந்த புதினா கொத்தமல்லி சட்னி வச்சுருக்கேன். இப்போ இந்த குழம்புமே கொஞ்சம் வச்சு விட்டுலாம். அதான் இன்றைக்கி லஞ்ச் எங்கள் வீட்டில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு வந்து சாப்பாடு போட்டு மீன் குழம்பு ஊற்றிருக்கேன். காரப்பொடி மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது பார்த்தா காரப்பொடியாக என்னன்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. அப்புறமா கூட்டு வச்சுருக்கேன். சாப்பிட